பொய்யானவை, நீதிமன்றத்தை அவமதித்திருக்கின்றார். கோட்டாபே ராஜபக்சனுடைய காட்சட்டை கிழிந்ததை போலத்தான் ஒரு கதைத்தான் அது. அப்படி என்றால் உண்மையாகவே ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான ஆணைக்குழு அறிக்கையில் யார் யாருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது? யோசித்த ராஜபக்சனுடைய முன்னாள் காதலி யசாரா அபேநாயக்க அவரும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். நேற்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான 2 வழக்குகள் சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம். ஆனால் நேற்றைய தினத்திலேயே பதிவான இன்னும் 2 முக்கியமான வழக்குகள் சம்பந்தமான செய்திகளை எங்களுக்கு நேற்றைய தினம் ஒரே காணொலியில் பேச முடியாமல் போய்விட்டது. ஆகவே இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக அந்த 2 வழக்கு விசாரணைகளின் போதும் நீதிமன்றத்திலே நடந்த சம்பவங்கள் என்ன என்பது குறித்து தான் இன்றைய தினம் நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகின்றேன். மிக முக்கியமாக நாங்கள் முதலில் பேச வேண்டியது கோட்டாபே ராஜபக்சவினுடைய தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி அவர் தாக்கல் செய்த மனு, அந்த ரிட் மனு சம்பந்தமான வழக்கின் போது நேற்றைய தினம் கோட்டாபே ராஜபக்சவுக்கு அப்படி சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் சொல்லி இருக்கிறார், இவருடைய கோட்டாபே ராஜபக்ச முன்வைத்திருக்கின்ற இந்த மனுவில் 43 விடயங்கள் இருக்கின்றது. அந்த 43லே பாதியும், அதாவது பாதிக்கு பாதி பொய்யானவை, நீதிமன்றத்தை அவமதித்திருக்கின்றார், நீதிமன்றத்தின் இந்த விசாரணை திசை திருப்ப பார்க்கின்றார். இவர் இப்படியான ஒரு செயற்பாட்டை தான் இந்த மனுவிலே இவர் செய்ய பார்த்து இருக்கின்றார். விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் முகமாகத்தான் இவர்களுடைய இந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அனைத்துமே இருக்கின்றது. 43 அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் பாதிக்கு பாதி பொய் என்று தான் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் வாதாடிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அதிலேயே கோட்டாபே ராஜபக்சனுடைய காட்சட்டை கிழிந்ததை போலத்தான் ஒரு கதைத்தான் அது. ஆகவே நாங்கள் சற்று விபரமாக பார்க்கலாம். இந்த கோட்டாபே ராஜபக்சவினுடைய மனு சம்பந்தமான விசாரணை என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது என்பது குறித்து கோட்டாபே ராஜபக்சவின் மனுவின் நோக்கம் நாங்கள் முதலில் பார்க்கலாம். கோட்டாபே ராஜபக்ச தன்னை கைது செய்யக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை இன்டரியம் ஆர்டர் கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றார். ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு வழக்கிற்காக அல்ல. அதாவது இப்பொழுது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக, அதுவும் சுரேசலே சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றது. ஆகவே கோட்டாபே ராஜபக்சவும் அந்த வழக்கோடு தான் தொடர்பட்டு இருக்கிறார். ஆனால் கோட்டாபே ராஜபக்சவுடைய மனுவிலே எங்குமே எந்த இடத்திலுமே குறிப்பிட்டில்லை இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்திலே தொடரப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கின் சம்பந்தமாக என்னை கைது செய்ய வேண்டாம் என்று அவர் குறிப்பிடவில்லை. பொதுவாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் என்னை கைது செய்ய வேண்டாம் என்பதை, கைது செய்வதை தடுக்குமாறு வலியுறுத்தி தான் இவர் இந்த மனுவிலேயே முன்வைத்திருக்கின்றார். அதுவும் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு வழக்கிற்காக அல்ல. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான எந்த விசாரணையிலும் தன்னை கைது செய்யக்கூடாது என்ற பொதுவான பாதுகாப்பை, பிளாங்கெட் ப்ரொடெக்ஷன் என்று சொல்வார்கள், பிளாங்கெட் ப்ரொடெக்ஷன், அதைத்தான் இந்த ரிட் மனு மூலமாக இவர் கோரியிருப்பதாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது. அதாவது இவருடைய மனுவை நன்றாக பரிசீலனை செய்திருக்கிறார்கள் அரசு தரப்பில், சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில். ஆகவே அவர்கள் முழுமையாக பரிசீலித்து விட்டுதான் இந்த விடயத்தினை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆகவே ஒரு வழக்கிற்காக இவரை இந்த கைதை தடுக்குமாறு இவர் கூறவில்லை. ஒட்டுமொத்தமாக எங்கெங்கெல்லாம் வழக்குகள் இருக்கின்றதோ அவை சம்பந்தமாக, அதாவது ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக என்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரித்தான் அவர் இந்த மனுவினை முன்வைத்திருக்கின்றார் என்பதை நேற்றைய தினம் அரசு தரப்பு சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் இந்த விடயத்தினை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த மனு சம்பந்தமாக சட்டத்தரணிகள் என்ன சொன்னார்கள், அதாவது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், மனுவில் 43 முக்கிய அம்சங்கள் உள்ளன. அவற்றில் சுமார் பாதி தகவல்கள் பொய்யானவை, நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்துபவை, நீதிமன்றத்தை இவை இவை ஒரு விதத்தில் இவை விசாரணைகளுக்கு இடையூறாக இருப்பதை போலத்தான் எல்லாமே அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த மனுவை விசாரணைக்கு கூட எடுத்துக்கொள்ளாமல் நிராகரிக்க வேண்டும் என்று சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்.
அதே போலத்தான் ஷானி அபேசேகர மீது தனிப்பட்ட பகை இருப்பதாக கோட்டாபய கூறிய குற்றச்சாட்டும் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த மனுவில் ஷானி அபேசேகர சம்பந்தமாக கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு விதமாக. ஒன்று, கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி ஏற்றதும் சிஐடியால் ஷானி அபேசேகர பதவி விலக்கப்பட்டார். அதே போல இன்னும் ஒரு காரணத்திற்காக ஷானி அபேசேகர கைது செய்யப்பட்டார். ஆனால் இது எல்லாம் நான் திட்டமிட்டு செய்தேன் என்று ஷானி அபேசேகர நினைத்துக் கொண்டு என்னை பழிவாங்க முயற்சிக்கிறார் என்ற விடயத்தினை இவருடைய மனுவிலே கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். அதைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். கோட்டாபய தனது மனுவில் குறிப்பிட்டதை போல ஷானி அபேசேகர தன்னிடம் தனிப்பட்ட பகையுடன் செயற்படுகின்றார். ஜனாதிபதியானதும் ஷானியை சிஐடி இயக்குனர் பதவியிலிருந்து மாற்றியதால் அவர் பழிவாங்குகின்றார் என்று கோட்டாபய ராஜபக்ச அவருடைய மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டமாதிபர் திணைக்களம் இதை முழுமையாக மறுத்திருக்கிறது. இதற்கான எந்த ஆதாரமும் மனுவில் இல்லை, இது வெறும் குற்றச்சாட்டு மட்டுமே என்று சட்டத்தரணிகள், அதாவது சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஷானி அபேசேகரவின் இடமாற்றம் சம்பந்தமாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். சட்டமாதிபர் திணைக்களம் இந்த விடயத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஷானி அபேசேகரவின் இடமாற்றத்தை ஜனாதிபதி நேரடியாக செய்ய முடியாது. அது தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் நிர்வாகத்தின் தீர்மானம். ஆகவே கோட்டாபய மாற்றினார் என்ற வாதத்திற்கு சட்ட அடிப்படை இல்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போலத்தான் இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. ஈஸ்டர் ஆணைக்குழு அறிக்கை தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு ஒன்றும் இருக்கின்றது. கோட்டாபயவினுடைய மனுவில் இருப்பதை போன்று ஈஸ்டர் ஆணைக்குழு அறிக்கையில் ஷானி அபேசேகரவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருப்பதாக கோட்டாபய தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு தரப்பு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வாதாடும் போது என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஆணைக்குழு அறிக்கையில் ஷானி அபேசேகரவுக்கு எதிராக எந்த குற்ற பரிந்துரையும் இல்லை, எந்த ஃபைண்டிங்கும் இல்லை, எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை. அறிக்கையின் சில பகுதிகளை மட்டும் எடுத்து காட்டி நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்த முயன்றிருக்கின்றார் இந்த கோட்டாபய ராஜபக்ச என்று சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் நேற்றைய தினம் வாதாடி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் உண்மையாகவே ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான ஆணைக்குழு அறிக்கையில் யார் யாருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பது குறித்தும் நேற்றைய தினம் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஈஸ்டர் ஆணைக்குழு அறிக்கையில் பொறுப்பு குறித்து குறிப்பிடப்பட்டவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் ஐஜிபி பூஜித் ஜெயசுந்தர, சிசிர மெண்டிஸ், நிலாந்த ஜெயவர்தன மற்றும் பல உயர் போலீஸ் அதிகாரிகளுடைய பெயர்கள் தான் அந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஷானி அபேசேகரவின் பெயர் அந்த பரிந்துரை பட்டியலில் இல்லை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் உறுதியாக சொல்லி இருக்கின்றது நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே. ஷானி அபேசேகர ஏன் ஆணைக்குழுவில் சாட்சி அளித்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கும் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் குற்றச்சாட்டப்பட்டவராக அல்ல, தகவல் வழங்க வேண்டிய அதிகாரியாக மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதனால் சாட்சி அளித்தது குற்ற பொறுப்பை குறிக்காது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் சட்டமாதிபர் திணைக்களம் தரப்பினர். ஆகவே கோட்டாபய ராஜபக்ஷ ஷானி அபேசேகர தன்னை பழிவாங்குவதாக தெரிவித்து இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் நீதிமன்றத்தை இந்த விடயத்தை திசை திருப்புவதாக அமைந்திருப்பதாகத்தான் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சட்டமாதிபர் திணைக்களம் சொல்வது, ஆவணங்களில் உள்ள சில பகுதிகளை மட்டும் எடுத்துக்காட்டி முழு அறிக்கையின் உண்மை பொருளை மறைத்து நீதிமன்றத்தில் தவறான தோற்றத்தை உருவாக்க முயற்சித்துள்ளனர். இதை மிஸ்ட்ரி பிரசன்டேஷன் மற்றும் சப்ரஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் என சட்டமாதிபர் திணைக்களத்தினர் விவரித்திருக்கின்றார்கள். அதே போல அசாத் மௌலானா, இப்பொழுது அசாத் மௌலானா தான் பிரான்சில் வைத்து சிஐடி அதிகாரிகளுக்கு பல்வேறு விதமான வாக்குமூலங்களை வழங்கி இருக்கிறார். பல்வேறு விடயங்களை இவர் சொல்லி இருக்கின்றார். அதெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மனுவிலே கோட்டாபய ராஜபக்ச என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்? அசாத் மௌலானா என்பவரை எனக்கு தெரியும், ஆனால் நான் எப்போதுமே அவரை சந்தித்தது கிடையாது என்பதை இந்த மனுவிலே கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இறுதியாக வழக்கு விசாரணை தினத்தின் போது அசாத் மௌலானா, கோட்டாபய ராஜபக்ஷ இப்படி பலரும் ஒன்றாக இருக்கின்ற புகைப்படத்தை நீதிமன்றத்திலே
முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள், சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலேயே இவருடைய அந்த கருத்து பொய்யாகிவிட்டது. ஆகவே நேற்றைய தினமும் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் அதையும். கோட்டாபே ராஜபக்ஷ தாம் அசாத் மௌலானாவை அறியவில்லை என்று குறிப்பிட்டதாகத்தான் அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடன் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜனாதிபதியாக இருந்தால் எல்லோருடனும் புகைப்படம் எடுத்திருக்கலாம் என்ற விளக்கம் நம்பகமல்ல என சட்டமாதிபர் திணைக்களம் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கோட்டாபே ராஜபக்ஷ தன்னுடைய இந்த ரிட் மனுவில் அரசியல் பழிவாங்கல் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஆணைக்குழு அறிக்கையையும் ஆதாரமாக இணைத்திருக்கிறார். அதை இணைத்துத்தான் இவர் இது நடப்பது இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, அதன் காரணமாக என்னை கைது செய்வதை தடுக்குமாறு தான் இந்த கோட்டாபே ராஜபக்ச கோரிக்கையை முன்வைக்கின்றார். இதற்கும் சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றது. என்ன விளக்கம் என்றால், அந்த ஆணைக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள் ஏற்கனவே நீதிமன்றத்தால் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆகவே அதை தற்போது ஆதாரமாக பயன்படுத்த முடியாது என்றும் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வளவு விடயங்களை உள்ளடக்கி கோட்டாபே ராஜபக்ஷ முன்வைத்திருக்கின்ற, தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மனு பாதிக்கு பாதி போய் இதை நீங்கள் விசாரிக்காமலே நிராகரிக்கலாம் என்பதைத்தான் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோட்டாபே ராஜபக்ச தாக்கல் செய்த கைது தடை மனுவை எதிர்த்து அரசு தரப்பு விரிவான வாதங்களை நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். மனுவில் பல தவறுகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் தகவல்கள் உள்ளதாக அரசு தரப்பு, அதாவது சட்டமாதிபர் திணைக்களம் கூறியிருக்கின்றது. குறிப்பாக ஷானி அபேசேகரவுக்கு எதிராக கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஆதரிக்கும் எந்த ஆதாரமும், அதாவது அதை உறுதிப்படுத்தும் எந்த விதமான ஆதாரமும் ஈஸ்டர் ஆணைக்குழு அறிக்கையில் இல்லை என சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இதனால் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்பதே சட்டமாதிபர் திணைக்களம் சார்பின் நிலைப்பாடாக இருப்பதாகத்தான் நேற்றைய தினம் இந்த முடிவாக சொல்லப்படுகின்றது. ஆகவே மீண்டும் இந்த விசாரணைக்கு ஒரு திகதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் இதைவிட மேலும் பல புதிய விடயங்கள் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கோட்டாபே ராஜபக்ச வழக்கு அப்படி இருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் யோஸ்த ராஜபக்சவினுடைய வழக்கு விசாரணையும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது யோஸ்த ராஜபக்சவினுடைய முன்னாள் காதலி யசாரா அபேநாயக்க அவரும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார், சாட்சி வழங்கியிருக்கின்றார். ஒரு சாட்சியாளராகத்தான் அவர் நேற்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதையும் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம். பிரதானமாக யோஸ்த ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் நடைபெறும் வழக்கில் அவரது முன்னாள் காதலியான யசாரா அபேநாயக்க நீதிமன்றத்தில் வழங்கிய சாட்சியங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள விடயங்களை நாங்கள் சற்று இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். இந்த வழக்கின் பின்னணி என்பதை முதலில் பார்த்துவிட்டு வருவோம். இந்த வழக்கு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யோஸ்த ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்காகும். ஆரம்பத்தில் யோஸ்தவுடன் டெய்சி ஃபாரஸ்ட் என்பவரும் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டார். பின்னர் உடல்நல காரணங்களால் டெய்சி ஃபாரஸ்ட் வழக்கில் இருந்து நீக்கப்பட்டார். அவர் மிகவும் வயதானவர். அவருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் வந்து செல்வது மிகவும் கடினமானது. அதே போல அவரிடம் கேள்விகள் கேட்டாலும் அவருடைய வயது மூப்பு காரணமாக அவர் அனைத்தையும் மறந்து விட்டார் என்று தான் சொல்கிறார். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன நடந்தது என்பது குறித்து எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை என்பதை தான் டெய்சி ஃபாரஸ்ட் ஆட்சி பாட்டி தெரிவித்திருக்கின்றார். அதன் காரணமாக அவரை அந்த வழக்கிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு யோஸ்த ராஜபக்ச என்ன செய்கிறார்? அப்படி என்றால் இந்த வழக்கில் டெய்சி ஃபாரஸ்டை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள், நான் மட்டும் எப்படி சூழ்ச்சி செய்ய முடியும், என்னையும் இதிலிருந்து விடுவியுங்கள் என்று அவரும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதுவும் நிராகரிக்கப்பட்டது. ஆகவே யோஸ்த ராஜபக்ச தனிநபராக வைத்து இந்த விசாரணைகள் தொடரத்தான் போகின்றது. டெய்சி ஃபாரஸ்ட் அவர் வயது மூப்பு, நினைவில் எந்த விதமான விடயங்களும் நினைவில் இல்லை என்ற காரணத்தினால் அவரை இதில் விலக்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் யசாரா அபேநாயக்க. இந்த யசாரா அபேநாயக்க வசீம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட போது, அது சம்பந்தமான விடயங்கள் வெளிவரும் போது யசாரா அபேநாயக்கவினுடைய பெயர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. காரணம், அப்பொழுது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றால் வசீம் தாஜுதீன் யசாரா அபேநாயக்கவோடு காதல் தொடர்பில் இருந்ததாகவும், இதை அறிந்த யசாரா அபேநாயக்கவினுடைய காதலரான யோஸ்த ராஜபக்ச இந்த காதல் தொடர்பை பார்த்து அதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பழிவாங்கியதாகவும் தான் அந்த காலகட்டங்களிலே சொல்லப்பட்டது. அது ஒரு குற்றச்சாட்டு, எங்குமே நிரூபிக்கப்படவில்லை. யசாரா அபேநாயக்கவும் சொல்கின்றார், எனக்கு வசீம் தாஜுதீனை தெரியாது, நான் அவருடன் எந்த விதமான தொடர்பிலும் இருந்ததில்லை என்பதை பல நேர்காணலிலும் சரி பல இடங்களிலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் வசீம் தாஜுதீனை தெரியாது என்று சொன்ன யசாரா அபேநாயக்க
அவர் திருமணம் முடித்ததும் ஒரு ரக்பி விளையாட்டு வீரரை தான். அவரும் ஒரு பெயர் போன பிரபலமான ஒரு வீரர், ரக்பியில் இருந்த ஒருவரை தான் அவரும் திருமணம் முடித்திருக்கிறார். அதுவும் ஒரு கதை இருக்கிறது. ரைட். ஆனால் நேற்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வந்த எஸ்ஆர் அபேநாயக்க யோசித்த ராஜபக்சனுடைய முன்னாள் காதலி என்ன சொல்கிறார் என்றால், 2009 முதல் 2013 வரை யோசித்த ராஜபக்சவுடன் காதல் உறவில் இருந்ததாக அவர் நேற்றைய தினம் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இருவரும் திருமணம் செய்ய திட்டம் இருந்ததாக தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஆனால் ஏன் திருமணம் ஆகவில்லை என்பதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஜாதக பொருத்தமின்மை, குடும்பத்தின் எதிர்ப்பு ஆகிய காரணங்களால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவர்கள் பிரேக்கப் செய்து கொள்கின்றார்கள். அதாவது அவர்கள் பிரிகிறார்கள். ஜாதக பொருத்தமின்மை, அதாவது இரண்டு பக்கமும் ஜாதகமெல்லாம் பார்த்திருக்கிறார்கள், பொருந்தாமல் இருக்கின்றது. ஆகவே அது ஒரு காரணம். அதே போல குடும்பத்தின் எதிர்ப்பு, இரு பக்கமும் சற்று எதிர்ப்பாக இருந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த காரணங்களினால் இவர்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகின்றது. திருமணத்துக்கு பிறகு வாழவும் இவர்கள் நிறைய பிளான்கள் செய்திருக்கிறார். அப்படித்தானே காதலிக்கும் போது காதலனும் காதலையும் இணைந்து நிறைய திட்டம் போடுவார்கள், ஃபியூச்சர் பிளான்ஸ். அப்படியான ஒரு பிளானிலே தான் இந்த கல்கிஸ் மவுண்ட் லெவனியா பகுதியில் இருக்கின்ற வீட்டையும் வாங்கி இந்த வீட்டை இப்படியெல்லாம் அலங்கரிப்போம், நானும் நீயும் ஒன்றாக அழகாக அன்பாக வாழுவோம் என்றெல்லாம் பல திட்டங்களை இவர்கள் போட்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்றால் அந்த காணி தான் பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. அந்த காணி எப்படி வாங்கப்பட்டது? யோசித்த ராஜபக்ச அப்பொழுது கடற்படையின் ஒரு சாதாரண அதிகாரியாக இருந்திருக்கின்றார். ஏற்கனவே அவருக்கு அந்த கடற்படையில் இணைந்ததுக்கு பல வழக்குகள் அங்கு நிலுவையில் இருக்கின்றது, விசாரணைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிலையில் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் கடற்படைக்கு சேர்ந்த யோசித்த ராஜபக்ச பல கோடி பெறுமதியான இந்த காணியை எப்படி வாங்கினார் வீட்டை? அதுதான் ஒரு பாரிய கேள்வி. இங்குதான் மணி லாண்டரிங் இடம்பெற்றிருக்கிறதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இந்த வழக்கு தொடர்கிறது. நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இவர்களுடைய திருமணத்துக்கு பிறகு இவர்கள் போட்ட பிளான் என்ன என்பது குறித்து இவர் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். யோசித்த அவரை கல்கிஸ் மவுண்ட் லெவனியா மீது மாவட்ட பகுதியில் இருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கின்றார். யாரை? எஸ்ஆர் அபேநாயக்கவை. அந்த வீடு டெய்சி ஃபாரஸ்டின் வீடு என யோசித்த தெரிவித்திருக்கின்றார். திருமணத்திற்கு பிறகு அங்கேயே வாழ திட்டமிட்டிருந்ததாக யசாரா கூறியிருக்கின்றார். வீடு வடிவமைப்பிற்காக கட்டிட கலைஞரையும் அழைத்து ஆலோசித்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஆக பாருங்கள், அதாவது வீட்டில் எதிர்ப்பு வருவதற்கு முன்பதாகவே இவர்கள் இந்த கல்கிஸ்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கின்றார்கள். சென்ற போதுதான் டெய்சி போரட் அவருடைய பாட்டியினுடைய இந்த வீடு சம்பந்தமாக இவர்களுக்கு பார்த்து அது ஒரு ஆர்வம் ஆசை வந்திருக்கின்றது. அதனை அடுத்தான் இவர்கள் திட்டமிட்டுறாங்க, நாங்கள் திருமணத்துக்கு பிறகு இங்கு தான் வாழப்போகின்றோம், இப்போதே நாங்கள் ஒரு இன்டீரியல் அந்த டிசைன்கள் எல்லாம் புதிதாக என்ன இருக்கின்றதோ ட்ரெண்டில் அவற்றையெல்லாம் செய்வதற்காக அழகு அந்த நிபுணரையும் அழைத்து அவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருப்பதாகத்தான் யசாரா நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். ரைட். இந்த வழக்கின் மைய பகுதி என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். 34 மில்லியன் பெறுமதியான காணி சம்பந்தமாகத்தான் இந்த வழக்கு இப்பொழுது விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வீட்டிற்கு அருகில் இருந்த காணி சுமார் 34 மில்லியனுக்கு வாங்கப்பட்டதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. யாருடைய பணம்? எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைத்தது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த காணி வாங்கிய விவரங்களை யோசித்த நேரடியாக தன்னிடம் கூறவில்லை. யசாரா கூறுகிறார், காணி வாங்கிய விடயத்தை, எப்படி இந்த காணியை வாங்கினார், பணம் எங்கால் வந்தது, கிடைத்தது, எப்படியெல்லாம் யசாராவிடம் எந்த விடயத்தையும் யோசித்த ராஜபக்ச தெரிவிக்கவில்லையாம். ஆனால் இவருடைய மாமா, யசாராவினுடைய மாமா வசந்த ஜெயசூரிய மூலமாகத்தான் அறிந்தாக இந்த வீடு சம்பந்தமாக, இந்த காணி சம்பந்தமாக எல்லா விடயங்களையும் அறிந்து கொண்டதாக யசாரா நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சாட்சி வழங்கி இருக்கின்றார். இந்த இடத்திலே யோசித்த ராஜபக்சவினுடைய தரப்பினர், சட்டத்தரணிகள் தரப்பினர் குறுக்கு கேள்வி, கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருந்தது, வீடு அமைப்பு எப்படி இருந்தது என பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதற்கும் யசாரா பதில் வழங்கி இருக்கின்றார். அது மிகப்பெரிய வீடு, பல அறைகள் இருந்தன என்று பதில் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக காணி விற்ற உரிமையாளர் அவரும் இந்த வழக்கிலே நேற்றைய தினம் சாட்சி வழங்கி இருக்கின்றார். காணி உரிமையாளர் லூஷன் ரத்நாயக்க அவர் தெரிவித்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். மனைவி இறந்த பின்னர் காணியை விற்க முடிவு செய்தேன். வசந்த ஜெயசூரிய வாங்குபவரை ஏற்பாடு செய்தார். வசந்த ஜெயசூரிய அவருடைய மாமா, யசாராவினுடைய மாமா தான் வசந்த ஜெயசூரிய. ஆகவே வசந்த ஜெயசூரிய வாங்குபவரை ஏற்பாடு செய்தார். ஆனால் யார் வாங்குகின்றார் என்று சொல்லவில்லை.
ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போதுதான் வாங்குபவர் டெய்சி ஃபாரஸ்ட் என்பதை கண்டேன். அதாவது இந்த காணியை வாங்குவது யோசித்த ராஜபக்சவினுடைய தரப்பு. ஆனால் யாருடைய பேரில்? டெய்சி ஃபாரஸ்ட் அந்த பாட்டியினுடைய பேரில் தான் இந்த வீட்டை காணியை வாங்க போகிறார்கள். அதை தான் இவர் இந்த இடத்திலே சொல்கிறார். இந்த காணியினுடைய உரிமையாளர், முதல் உரிமையாளர் சொல்கிறார் லூஷன் ரத்நாயக்க, இதை யார் வாங்குவது என்று நான் அதை பார்க்கும் போது தெரிந்து கொண்டேன், டெய்சி ஃபாரஸ்ட் தான் இதை வாங்க போகிறார் என்று. பணம் முழுவதும் வங்கியில் ஏற்கனவே செலுத்தப்பட்டது. இவர் கேட்பதற்கு முன்பதாகவே அமௌண்ட் எல்லாம் பேசிவிட்டார்கள். ஆனால் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு ஒட்டவாக அந்த பணம் டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பணத்தை யார் செலுத்தினார்கள் என்பது எனக்கு தெரியாது என்று இந்த காணியின் உரிமையாளர் லூஷன் ரத்நாயக்க நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். ஆகவே பணம் எல்லாம் மொத்தமாக டோட்டல் அமௌண்ட்டும் இந்த காணி உரிமையாளருடைய பேங்கில் டிபாசிட் செய்யப்பட்டிருக்கின்றது. வசந்த ஜெயசூரிய, அதாவது யசாரனுடைய மாமா என்ன சொல்கிறார் என்பதையும் பார்ப்போம். யசாரா என்னுடைய உறவு பெண். யசாரா மற்றும் யோஸ்ட் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தனர். காணி வாங்குவது குறித்து யோஸ்டவுடன் நேரடியாக பேசியதாக கூறினார். பணம் பைகளில், அதாவது பெரிய பெரிய டிராவலிங் பேக்ஸிலே கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்தார். அந்த பணத்தை கொண்டு வந்தவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளாக இருக்கலாம் என்று யசாராவினுடைய மாமா தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த வழக்கில் சந்தேகத்திற்கிடமான சில அம்சங்கள் இருக்கின்றது. அவற்றை நாங்கள் பார்ப்போம். சாட்சிகளின் அடிப்படையில் யோசித்த காணி உரிமையாளரை நேரடியாக சந்திக்கவில்லை, பேசவும் இல்லை. ஆனால் டெய்சி ஃபாரஸ்ட் பெயரில் காணி வாங்கப்பட்டுள்ளது. பணம் யார் கொடுத்தது என்பது தெளிவாக இல்லை. இதுவே பண மோசடி விசாரணையின் முக்கிய அம்சமாக கூறப்படுகின்றது. ஒரு வீடு அல்லது காணி வாங்குவதாக இருந்தால் நிச்சயமாக நாம் அந்த லோயரிடம், சட்டத்தரணிகளிடம் செல்வோம். அவர் முன்னால் வைத்துத்தான் அக்ரிமெண்ட் போடப்படும். அப்படி என்றால் நாமும் செல்ல வேண்டும், அந்த காணி விற்பரும் வர வேண்டும், சாட்சியாளர்கள் யாராவது வர வேண்டும், இப்படி பல ப்ராசஸ் இருக்கின்றது. அப்படி இருக்கிற நிலையில் இவர் இந்த காணி எப்படி வாங்கியிருக்கிறார் என்றால், இவர் இந்த இடத்துக்கு செல்லவில்லை. டெய்சி ஃபாரஸ்டினுடைய பேரிலே இந்த காணியை இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். பணமும் வைப்பில் இடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பணம் எப்படி வந்தது, எப்படி டிபாசிட் செய்தார்கள், இந்த காணியை ஏன் இவர்கள் செல்லாமல் எப்படி இந்த பேரில் வாங்கினார்கள், எல்லாமே குழப்பமாக கேள்வியாக இருக்கின்றது. இந்த சந்தேகங்களை அடிப்படையாக வைத்தான் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போலதான் யோஸ்டவினுடைய வருமானம் என்ன? யோஸ்ட ராஜபக்ச திருமணத்திற்கு முன்பதாக தன்னுடைய காதலியுடன் ஒரு வீட்டை வாங்க திட்டமிடுகின்றார் என்றால் அவருக்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது? இத்தனை மில்லியன் பெறுமதியான வீட்டை வாங்குவதென்றால் சாதாரண விடயம் அல்ல. அவர் என்ன தொழிலும் செய்யவில்லை, எந்த ஒரு தொழிலும் இல்லாதவர் எப்படி இந்த காணியை வாங்க முடியும் என்ற ஒரு பாரிய சந்தேகம் இருக்கின்றது. அதைத்தான் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான கேள்வியாக முன்வைக்கிறார்கள். காணி வாங்கப்பட்ட காலத்தில் யோஸ்டர் கடற்படையில் பணியாற்றி வந்தார். அவரது சம்பளம் வங்கி கணக்கிலேயே இருந்ததாக முன்பு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அப்படியானால் 34 மில்லியன் எங்கிருந்து வந்தது? அதன் மூலாதாரங்கள் என்ன என்பதே வழக்கின் முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது யோஸ்டவுக்கு இருக்கின்ற ஒரே விடயம் இதுதான். உண்மையை ஒப்புக்கொண்டு இந்த பணம் அவருடைய தகப்பன் மஹிந்த ராஜபக்ச கொடுத்தார். அவர் எப்படி அந்த பணத்தை எடுத்தார்? மக்கள் பணமாக தான் இருக்க வேண்டும், அப்படியா இல்லையா? அது தான் கேள்வி, சந்தேகம். அந்த குற்றச்சாட்டு தான் இருக்கின்றது. அரச பணத்தை பயன்படுத்தி தான் இவர்களுடைய பல வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த காலகட்டத்திலே இருந்து வருகின்றது. அல்லது கமிஷன், இவருடைய பாக்கெட்டுகளுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராஜெக்டிலும் சென்ற கமிஷன், இவற்றை வைத்தான் இந்த குடும்பம் வளர்ச்சி அடைந்தது என்பதைத்தான் பலரும் பலவிதமான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்று தான் இதுவும் என்று தான் பேசப்படுகின்றது. ஆகவே தற்போது நிலை என்ன என்பது குறித்து பார்த்தோமானால் இதுவரை 4 முக்கிய சாட்சிகள் இந்த வழக்கில் வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார்கள். மேலும் பலர் அடுத்த விசாரணைக்கு அழைக்கப்படவிருக்கிறார்கள். வழக்கு தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த 34 மில்லியன் காணி யோசித்த ராஜபக்ச எப்படி வாங்கினார், பணம் எங்கிருந்து கிடைத்தது, அதற்கு பிறகு அவருடைய ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப் ஆகிவிட்டது. கடைசியில் யசாராவும் இல்லை, யாரும் இல்லை. இப்பொழுது அந்த காணி மாத்திரம் தான் இருக்கின்றது. ஆகவே காணியை எப்படி வாங்கினார், பணம் எங்கிருந்து கிடைத்தது என்பதை யோசித்த ராஜபக்ச சொல்லியே ஆக வேண்டும். பல சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த விசாரணை செல்லும் போக்கை பார்த்தால் நிச்சயமாக மாட்டுவார், உள்ளே போவார் என்று தான் சொல்லக்கூடியதாக இருப்பதை போல தோன்றுகிறது. பார்ப்போம், அது நீதிமன்ற உத்தரவிற்கு அமையும். நீதிமன்றம் முறையாக இதை விசாரித்து வருகிறது. ஆகவே நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் மிக அதிரடியான ஒரு சில தகவல்களை, செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று
கூடியதாகத்தான் இருக்கும். பார்ப்போம் அதை. ரைட், எழுதுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களையும். ஒரு பக்கம் கோட்டாபய ராஜபக்ச, மறுபக்கம் யோச ராஜபக்ச, நாமல் ராஜபக்சவும் அவருடைய இந்த கிறிஸ் தொடர்மாடி குறிப்புக்காக பணம் சேர்த்து அவற்றிலே இலங்கையில் பல இடங்களில் இவருக்கு தேவையான பல சொத்துக்களை வாங்கி போட்டிருக்கின்றார். அதுவும் இன்றைய தினம் பேசப்பட்டிருக்கின்றது. இன்று நேரம் போதாது. நாமல் ராஜபக்சையும் இதில் பேசலாம், மஹிந்த ராஜபக்சையும் பேசலாம். ராஜபக்சர்கள் பலரும் பலவிதமான செய்திகள் எப்போதுமே இப்பொழுது வெளிவந்து கொண்டு தான் இருக்கின்றது. அனைத்தையும் ஒரே காணொலியில் பார்க்க முடியாது. நாங்கள் வெவ்வேறு காணொலியில் இன்னும் பல புதிய விடயங்களை பேசலாம். ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஒளிப்பதிவாளர் லேசி ஹருடன் நான் டில்சன் மென்சன். நன்றி, வணக்கம்.